நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நமக்கு பக்கத்துல குடுமி வச்ச ஒருத்தன் வந்தா. எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ. அதுக்கப்புறம் நாம ஒரு மாதிரி மிதப்பாயிட்டோம். அதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். உள்ள போங்க. இந்த நிலைமையில வெளியில எங்க இருந்தாலும் மயங்கி விழுந்துருவீங்க. போங்க. போங்க. இவருங்க என்னங்க என்னங்க வீட்ல இருக்கீங்களா? என்னங்க வீட்ல இருக்கீங்களா? அவரை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க போல தெரியுது. நம்ம முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எங்க கிளம்பிட்ட தேவி? உங்க வீட்டுக்கார தேடி கிளம்பிட்டியா? ஆமா. உன்னை பார்த்தா வீட்டுக்கார தேடிக்கிட்டு புறப்பட்டா மாதிரி தெரியலையே. பின்ன எப்படி தெரியுது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை எல்லாம் களி திங்க வைக்கிற பிளான்ல போற மாதிரி தெரியுது. என்ன சொல்ற நீ? ஒண்ணும் இல்ல, உன் வீட்டுக்காரு மேலதான் இருக்காரு. நீ வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றேன். எங்க இருக்காரு? வா காட்டுறேன். என்ன ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? மாஸ்டர், தேவிக்கு சுயநினைவு வந்தாச்சு. வாங்க தேவி. தேவி வா. என்ன அவரை முறைக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. அவங்க பெட்ல நான் உட்கார்ந்து இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ராயல்சன், சொல்லுங்க. என் மிஸ்ஸஸ் ரொம்ப சென்சிட்டிவ். தெரியும் சார். அவளை பத்தி உங்க டிஸ்கஷன்ல பேச வேண்டாம். ஏன்? அவளுக்கு அது பிடிக்காது சார். உட்காருமா. ஏங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல தேவி. உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, ஏறிடுச்சுன்னா இவங்களுக்கு என்ன போச்சு? நான் தான் அப்புறம் அவஸ்தைப்படணும். வாங்க கீழே போய் சாப்பிட்டு வரலாம். கிச்சன்ல சாப்பாடு இல்லம்மா. இல்லையே, நான் காலையிலேயே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேனேங்க. அதை நாங்க சாப்பிட்டோம் மேடம். ஜானுவுக்கு சமைக்க வராது, அதனால உங்க கை சமையல் தான் இனிமேல். சரி வாங்க வெளியில போய் சாப்பிட்டு வரலாம். பார்சல் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? ஏன் நாங்க வெளியில போக கூடாதா? அப்படி இல்ல, எங்க வேலை முடியற வரைக்கும் உங்களை வெளியே அனுப்ப முடியாது. என்னங்க அநியாயமா இருக்கு நீங்க சொல்றது? நீங்க எல்லாம் யாரு? தேவி அமைதியா இரு. நீங்க சொல்லுங்க சார். என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, பாதியில விட்டுட்டீங்க. என்ன மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தீங்க இவங்க கிட்ட? நம்ம கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். என்ன உங்க கண்டிஷன்? இவங்க அரசாங்கத்துக்கு பிடிக்காத, சட்டத்துக்கு வேண்டாத ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க. போன மாசம் வரைக்கும் ஆந்திரால எங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தவங்க நாங்க. ஆந்திரா போலீஸ்க்கு அடையாளம் தெரிஞ்சிட்டதுனால நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் வழியில எங்கேயும் காடே இல்லையா? தேவி, ஏய், என்ன ஆனா ஊனா கண்ணை வச்சு மிரட்டுற? கண்ணை எடு. இவ மட்டும் ஏதோ எங்களை மிருகங்கள் மாதிரி காட்டுல போய் வாழ சொல்லலாமா? அவ சொன்னது அப்படி இல்ல. மிஸ்டர் அருண் ராகவன், ப்ளீஸ் உட்காருங்க. துப்பாக்கி எடுக்க சொல்லுங்க சார் முதல்ல. ஜானு வாங்க. வா. அருண் ராகவன்,
சொல்லுங்க. உங்க மனைவிக்காக தான் இந்த வீட்டை கட்டியிருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த வீடை கட்டியிருக்கிற லொகேஷன் ரொம்ப அம்சமா இருக்கு. எங்க அப்பாவோட பூர்வீக இடம் இது. இந்த வீடு விஷயத்துல உங்க பிரச்சனை என்ன? வீடு பிரச்சனைன்னு நாங்க சொன்னோமா? நீங்க வீட்டை பத்தி பேசுறதுக்கு வேற என்ன அவசியம் இருக்கு? ஜானு, மாஸ்டர், ஒரு நிமிஷம் இரு. நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். மிஸ்டர் அருண் ராகவன், சொல்லுங்க. எங்க இயக்கம் எதிரி நாட்டுக்காக ஒரு பெரிய விஷயம் பண்ண போகுது. அதுக்கு பாதுகாப்பான இடத்துல நாங்க பதுங்கி இருக்கணும். உங்க வீடு அதுக்கு பக்காவா இருக்கு. அப்படின்னா புரியலையே. 2 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டும் ஆக்ஷன் எடுக்க முடியாத அழகான பாயிண்ட்ல சேஃப்டியோட வசதியோட உங்க வீடு இருக்கு. சோ வாட்? இந்த இடத்துல நாங்க கொஞ்ச நாள் தங்கணும். எங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்க மாட்டீங்கன்னு நீங்க 2 பேரும் வாக்குறுதி கொடுத்தா உங்க பொண்ணை ரிலீஸ் பண்ணுவோம். என்னங்க இது? கொஞ்ச நாள்னா நீங்க எவ்வளவு நாள் இங்க தங்கணும்? மேக்ஸிமம் 20 நாள். சார், ஒரு மாசத்துல என் பொண்ணோட கல்யாணம் இருக்கு. அதை எப்படி நடத்துறது சார்? அதெல்லாம் உங்க கையில இருக்கு. என் கையிலயா? எங்க 2 பேரையும் உங்க குடும்ப நண்பர்களா வச்சுக்கிட்டு வேற யாருக்கிட்டையும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு நீங்க உறுதியா சொன்னா உங்க பொண்ணு கல்யாண வேலைங்கள்ல நாங்களும் இருப்போம். எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடக்கும். இல்லனா உங்க பொண்ணு கல்யாணத்தை தள்ளி வச்சுக்குங்க. நாங்க இங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணத்தை வச்சுக்குங்க. அதுவும் இல்லனா இந்த மாதிரி வீட்டை நாங்க தேடி எடுக்கிறதுக்கு தேவையான பணத்தை நீங்க கொடுங்க. எங்க கண்டிஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி நாங்க வேற இடத்த லீஸ்க்கு எடுத்துட்டு போய் எங்க வேலைய முடிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். சார், நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். நல்ல முடிவா எடுத்துட்டு வாங்க. வா தேவி. ஹலோ, என்னாச்சு? மேட்டர் சக்சஸ். அப்படி போடு. சார் பேர் எங்கேயாவது வெளியே தெரியுதா? இல்ல, அதெல்லாம் வராது. ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். நல்ல பதிலா சொல்லுங்க. ஓகே, பாய். எதுக்கு இந்த பொண்ணு செல்வகிருஷ்ண வாய்ஸ்னு நம்பிட்டாருன்னு சொன்னா? யாருகிட்ட சொன்னா? தனியா இருக்கிற இந்த வீடு தான் 67C சர்வே நம்பர். இது பழைய குளத்தோட தெற்கு பாகம். அதாவது நந்தியோட வால் பாகம், குபேர மூலை இல்லையா? ஆமா இந்த வீட்டை கண்டிப்பா வாங்கியே ஆகணும். நம்பர் 1. ஆமா, எழுதிக்க. எழுதிக்கிறேன். செல்வகிருஷ்ணன் தான் இந்த ப்ராஜெக்டை எனக்கு கொண்டு வந்தது. நான் டீட்டெயில்ஸ் கேட்டப்போ அசிஸ்டன்ஸை அனுப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னான். என்கிட்ட பேசுனது அவன் வாய்ஸில் வேற யாரோன்னு இப்போ புரியுது. யார் அவன்? ஏன் இவங்களை அனுப்புனா? இந்த இடம் கூட பர்ச்சேஸ் பண்ணணும். ஆமா. ஏன்னா 16/7, 18/3, 14/3, 1/7 இந்த 7 நம்பர்ஸ் எல்லாமே பழைய காலத்து குளம்தான். கரெக்டா? கரெக்ட். இத கூட்டினா 4 கிரவுண்ட் இடம் வருது. அதுதான் பழைய காலத்துல சமாதியோட இடம். 46 குழி இடத்தோட நடு பாகம் இந்த ஏரியா தான். அவசரப்பட்டு துப்பாக்கி எடுத்து சுற்றக்கூடாது. இவங்க கூட கோஆபரேட் பண்ற மாதிரியே நடிச்சு இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான் ஃபைனல். சார் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே, இதெல்லாம் எடுத்துடுங்க. என்னம்மா? சார், நாம மொத்தம் 7 வீடு பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். எந்த ஏரியாவில்? பழைய மகானந்தபுரம். இப்ப ஊர் பேரு சோபவனம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருதா? ஆமா சார். கலெக்டர், ஊராட்சி தலைவர் எல்லாம் நம்ம ஆளுங்க தான். அப்ப ரொம்ப வசதியா போச்சு சார். 7 வீட்டுக்கும் சேர்த்து என்ன பட்ஜெட் ஆகுமா? 8 கோடி ஆகும் சார். 8 கோடி எதுக்கு? மெயினா அந்த ஊராட்சி தலைவர் வீட்டை இடிக்கணுங்கய்யா.
அவனது பெரிய வீடாச்சே. அந்த வீட்டு அடியில தான் சார் வெல்வேந்திர சோழன் சமாதி இருக்கு. அவன் பொண்டாட்டிக்காக ஆசையா கட்டின வீடாச்சே அது. அதெல்லாம் டபுள் ரேட்டுக்கு ஏற்கனவே பேசிட்டாங்க ஐயா. நீங்க அந்த ஊருக்கு போயிருந்தீங்களா? நாங்க டோட்டல் சாண்ட் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு கூட வந்துட்டோம். அந்த தலைவர் வீட்டை சுத்தி இருக்கிற 7 வீட்டையும் 4 கிரவுண்ட் அளவுக்கு நம்ம தோண்டணுங்க ஐயா. அதுக்கு சுத்தி இருக்கிற 2 ஏக்கரை கூட பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த இடத்தையெல்லாம் எத்தனை வருஷம் தோண்ட வேண்டி இருக்கும்? வருஷ கணக்கெல்லாம் வேண்டாங்க ஐயா. 6 மாசத்துல 40 அடிக்கு தோண்டிடலாங்க ஐயா. கஷ்டமா இருக்காது? அது முன்னாடி குளம் தானே சார். குளமா? ஆமாங்க ஐயா. வில்வேந்திர சோழன் ஜீவசமாதி ஆனது குளத்து நடுவுல இருக்கிற மண்டபத்துல தான். அந்த விஷயத்தை கூட நாங்க ரிசர்ச் பண்ணிட்டோம். ஒரு கட்டத்துல புயல் காத்தால மண்ணால சூழப்பட்டு அந்த ஊர் நிறைய மூழ்கிடுச்சு. அப்படி படிப்படியா மூழ்கி போன சமாதியை தான் நாம இப்ப தோண்டி கண்டுபிடிக்க போறோம். என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நம்புங்கய்யா, இதுல எந்த விதமான ஏமாற்று வேலையும் இல்ல. அதனாலதான் நாங்க 3 பேரும் இந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அதெல்லாம் சரிதான். இப்போதைக்கு எனக்கு என்னமோ வேற ஒரு டவுட் இருக்கு. என்ன சார் டவுட்? அரசாங்கமும் சந்தேகப்படக்கூடாது, சோபுமன மக்களும் சந்தேகப்படக்கூடாது. அப்படி ஒரு திட்டத்தோட 40 அடி ஆழத்துக்கு எப்படி பூமியை தோண்டுவீங்க? அதுக்கு வேற ஒரு பிளான் இருக்கு சார். என்னது? அது சொன்னா புரியாது, கொண்டு வந்து காட்டுறோம். எப்ப கொண்டு வந்து காட்டுவ? நாளைக்கு வரோம் சார். சரிம்மா, நீ போ. கோபால்நாத் என் வீட்லயே இருப்பாரு. சரி சார், நான் நாளைக்கு காலையில வரேன். ஓகே. ம். ஹலோ சார், என்ன? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டில் இருக்கேன். அந்த விஷயம் என்னாச்சு? அதான் சார் சொல்ல வரேன். என் ஃப்ரெண்டோட அண்ணன் திருப்பூர்ல வேலை பார்க்குறான். அவனுக்கு ஃபோன் பண்ணி செல்வகிருஷ்ண அட்ரஸை கொடுத்து அங்கே அனுப்புனேன் சார். அங்கே ஒரு ஷாக்கிங் நியூஸ் சார். என்ன? செல்வகிருஷ்ண இறந்துட்டார் சார். செவன் 842517 அப்புறம் 155. இது யாரோட நம்பர்? நேம் அண்ட் அட்ரஸ் எல்லாமே 5 நிமிஷத்துல வேணும். டக்கு டக்குன்னு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே ஓகே. என்னது? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை. காஃபி எடுத்துக்கங்க. வேணாம் சார். பரவாயில்ல, குடிங்க சார். நல்லா தான் இருக்கும். அவ்வளவு மோசமாலாம் இருக்காது. அதுக்கு இல்ல, எங்க இயக்க கொள்கைன்னு சிலது இருக்கு. என்ன அது? எதிரி வீட்டு அமிர்தம் எத்தனை அழகா இருந்தாலும் நம்பாதே. அது எப்போது வேண்டுமானாலும் விஷமாகலாம். நாங்க உங்களோட எதிரிங்களா? நீங்க எதிரிகளா இல்லாம போனாலும் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன்னா உங்களுக்கு எதிரி தானே. அப்படின்னா மத்தியானம் எங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டீங்கல்ல? அது நாங்க வர்றதுக்கு முன்னாடி செஞ்சது. அதான் சாப்பிட்டோம். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க மாஸ்டர்? அவரால நம்மளை இந்த வீட்டில் தங்க வைக்க முடியாது. பேசுனதுல அது வரைக்கும் புரிஞ்சது. நமக்கு இந்த வீட்டை விட வசதியான வீடு யாரு ஏற்பாடு பண்ணாலும் கிடைக்காது. பொண்ணோட கல்யாணம் இருக்குன்னு சொல்றேன்னு அடம் பிடிக்கிறீங்களே ஜானு. பொண்ணு இருந்தா தானே கல்யாணம் பண்ணுவீங்க. என்ன சார் இப்படி பேசுறாங்க? அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஷீ இஸ் ரைட். என்ன சார் ரைட்டுங்கிறீங்க? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அத போய் ரைட்டுங்கிறீங்களே. உங்க பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா இன்னொரு மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஆனா நாங்க இந்த 20 நாள்ல சாதிக்க வேண்டிய விஷயத்தை மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் பண்ணவே முடியாது.